1000 தியேட்டர் கிட்ட ரிலீஸ் ஆக போகுது. எல்லா தியேட்டருக்கும் இன்சூரன்ஸ் கட்டாயமா போடணும். ஏன் அப்படின்னா 9ஆம் தேதிக்குள்ள இன்சூரன்ஸ போட்டுருங்க. ஏன்னா ஃபயரான படம் உள்ள வரது ஸ்டில்ல பாத்தீங்களா, பத்தி எரிஞ்சிரும், தீ பிடிச்சிரும். பேன் இந்தியா படம், இனி நடக்க போற பேன் இந்தியா எல்லா படத்துக்கும் முடிவு கட்டுற முதல் படம் குட் பேட் அக்லி. டீசரை பார்த்தாலே ஃப்ரேம் பாருங்க ஜின்னு தான் சொல்ல வருது. அப்படி நொறுக்கி இருக்காப்ல ஆதிக்கு, மிரட்டிட்டாப்ல. அவரு போட்டா வந்தா போதும் சொல்லியிருக்கோம். நாங்க எப்பயுமே நாங்க சொல்றது வந்து அவர் வந்து போட்டா வந்தா போதும் சொல்லியிருப்போம். இவருக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு சில்லா மாறி 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 ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒவ்வொரு விதமும் எங்களால இட்லி கடை விஜயே மதிக்க மாட்டான். ஏன்னா இல்ல விஜயே மதிக்க மாட்டான். இட்லி கடை இவருக்கு நம்ம பத்மபூஷன் தலையோட இதுவரைக்கும் இல்லாத கொண்டாட்டமா, பயங்கரமான கொண்டாட்டமா தலை ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா கொடுத்திருக்க படம் தான் இந்த குட் பேட் அக்லி. இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு டீசர் பயங்கரமா சவ்வு கிளியர் அளவுக்கு தலை ரசிகர்கள் கொண்டாடி வெறித்தனமா கொண்டாடி இருக்காங்க. இந்த படம் குட் பேட் அக்லி கண்டிப்பா பயங்கரமா தலை ரசிகருக்கு ஒரு இதுவரைக்கும் அந்த படத்துல பயங்கர ட்ரீட்டா இருக்க போகுது. வாங்க அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். வாங்க தலை ரசிகர்கள் நம்ம சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க உள்ள வர போய் பார்க்கலாம். இது வந்து படம் கிடையாது, வெறும் டீசருக்கே இவ்வளவு கூட்டம். இப்ப எல்லாத்துக்கும் எல்லாமே பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. இது பாத்தீங்களா, ஒரு டீசருக்கே இவ்வளவு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. படத்துக்கு 10ஆம் தேதி எல்லாமே கூட்டம் இல்ல, பேரங்க சம்பிக்க போகுது. அது ஒரு உண்மையான விஷயம். நிமிஷத்துக்கு நிமிஷம் அவரு போட்டா வந்தா போதும் சொல்லியிருக்கோம். நாங்க எப்பயுமே நாங்க சொல்றது வந்து அவர் வந்து போட்டா வந்தா போதும் சொல்லியிருப்போம். இவருக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு சில்லா மாறி 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 ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒவ்வொரு விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இன்ன வரைக்கும் 19 அவார்டு அறிவிச்சதுல இருந்து சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா மட்டும்தான் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுவே எங்களுக்கு போதுமானது. அவர் படம் எங்களுக்கு, அவரோட பிக்சர் எங்களுக்கு போதுமானது. அதாவது டீசர் வந்து நெருப்பு மாதிரி இருக்கு. அதாவது நெருப்ப வந்து ஸ்கிரீன்ல எரிய விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. படம் எடுத்த ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஜோயாலுக்கா சார்பா, அடங்காத அஜித் குரூஸ் மதுரை சார்பா, மதுரை தல ரசிகர்கள் சார்பா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். மேல கொண்டு போங்க. 2 பவுன் மோதிரம் வாங்கி வச்சுட்டோம். படத்துடைய வெற்றி விழால மதுரையில அடங்காத குரூப் சார்பா, மதுரை மாவட்ட தல ரசிகர்கள் சார்பா பாராட்டு நடக்கும் போது அதே மாதிரி 10ஆம் தேதி அதே மாதிரி 1000 தியேட்டர் கிட்ட ரிலீஸ் ஆக போகுது. எல்லா தியேட்டருக்கும் இன்சூரன்ஸ் கட்டாயமா போடணும். ஏன் அப்படின்னா 9ஆம் தேதிக்குள்ள இன்சூரன்ஸ போட்டுருங்க. ஏன்னா ஃபயரான படம் உள்ள வரது ஸ்டில்ல பாத்தீங்களா, பத்தி எரிஞ்சிரும், தீ பிடிச்சிரும். பெட்ரோல் கடை வந்து துபாயில இருக்குன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் கடைங்கே வந்து ஒரு தமிழ்நாடு தாண்டி மதுரைக்கு வந்துச்சுன்னா கொடூரமா இருக்கும். தேட்டரு தீ பிடிச்சிரும். எங்களுடைய கரை ஒளியில, எங்களுடைய சத்தத்துல 4 செவரு 4ஆம் பக்கம் உடையும். இன்சூரன்ஸ் போட்டு இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா தப்பிக்கும். அப்படி இன்சூரன்ஸ் போடல 9ஆம் தேதிக்குள்ள போட்டுருங்க. 10ஆம் தேதி இருந்துச்சுன்னா தேட்டர் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான படம் உங்க அப்பனுக்கு அப்பே, அதாவது அஜித் சார் யாரெல்லாம் நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் என் தலைவனுக்கு நான் தான் அடிப்பேன், உன் தலைவனுக்கு நான் தான் அடிப்பேன் யாரெல்லாம் வாய் பேசி ஹிந்தியில போய் வாங்கானாயலும் என்ன, அவனுக்கு ரசிகர்னு ஒருத்தன் எடுத்திருக்கான். இந்த மாதிரி ஸ்டில் ஒரு அஜித் சாரை வச்சு ஒரு 5 டேக் 6 டேக்ல எரியுது. இட்லி கடை வரட்டும். இட்லி கடை இல்ல, நான் சொல்றேன், இட்லி கடை வரட்டும். இட்லிக்கு கீழே எரி திரும்ப நெருப்பு. அதுதான் நாங்க எங்களால இட்லி கடை விஜயே மதிக்க மாட்டான். ஏன்னா இல்ல விஜயே மதிக்க மாட்டான். இட்லி கடை இவர் கேட்டு இட்லி கடை ப்ரொமோஷன், இட்லி கடை பத்தி ப்ரொமோஷன் ஆகுது. பரவாயில்ல, ஓகே. வேற என்ன கேட்கணும்? அதாவது டீசர், இதெல்லாம் பழைய கேள்வி. டீசரை வந்து கம்பேர் எங்க மோதிரத்தை கொண்டு வந்து
இப்ப யோசிச்சு பாருங்க, ஆத்விக் ரவிச்சந்திரன் இப்ப இருந்தாருன்னா கையில போட்டுருவேன். நாங்க மதுரையில இருக்கோம், எங்களால சென்னைக்கு போக முடியாது. ஆனா அஜித் சாருடைய கவனத்தையும் ஆத்விக்குடைய கவனத்தையும் அடங்காத அஜித் மதுரை மற்றும் மதுரை தல ரசிகர்கள் நாங்க அங்க அவங்க இருக்கட்டும், அவங்களுடைய கவனம் பூரா இங்க இருக்கும், மோதிரத்து மேல இருக்கும். மதுரையில ஒருத்தன் மோதிரத்தை கொண்டு வந்து நிக்கிறான்டா, உண்மையான கோலிவுட் எங்க இருக்கு தெரியுமா? மதுரையில தான் இருக்கு. மதுரையில தீ பிடிச்சா அங்க தீ பிடிக்கும். பாய் சம்பவம்ன்றத படத்துல பார்க்கலாம், வந்து பாருங்க, எல்லாரும் படத்துக்கு வாங்க. எப்படி பட்டாசு தீபாவளி வந்துச்சா? தீபாவளியா? ஐயோ, தலை தீபாவளி நம்ம அம்மா கொண்டாடிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ண பொண்டாட்டி கூட இப்படி கொண்டாட மாட்டாங்க வச்சு, அந்த மாதிரி படத்தை கொண்டாடிட்டு போயிட்டு வர. அப்படி பாடுறா டீசர் நாங்க நினைச்சு பாக்குறதோட பயங்கரமா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு வர. டபுள் தீபாவளி எங்களுக்கு. ஏப்ரல் 10 நீங்க பாத்தீங்க. மாசு ப்ரோ அதுன்ற டயலாக் வந்தோடனே எங்களுக்கு எல்லாமே வந்து அவ்வளவு குஸ்பம்ஸா இருந்துச்சு. விண்டேஜ் கலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகேவோட ஃபேன் பேன் நிரூபிச்சிட்டாருன்னு. டீசருக்கே இப்படி இருக்கு. இன்னும் படம் ட்ரைலர்லாம் என்னன்னே ஒண்ணுமே தெரியல. இன்னும் டீசருக்கே பாருங்க, இங்க இன்னும் மூஞ்சி கழுவல. இது வேறு மூஞ்சி கழுவல, சட்டெல்லாம் இங்க யாருங்க ஈரமாயி கிடக்கு. இப்படி வாய்ஸ் எல்லாம் தொண்டை கட்டி போச்சு. இப்படியா ஒரு டீசர் இந்த மாதிரி காமிச்சிருக்காப்ல. இன்னும் ட்ரெய்லர் எப்படி படம் வந்து என்னன்னா யாருமே விடாமுயற்சி விடுங்க, விடாமுயற்சி போயிடுச்சு, அவ்வளவுதான். எது தீபாவளியான்னு கேக்குறாப்ல. இல்ல ஏப்ரல் 10 கன்ஃபார்ம். இட்லி கடையெல்லாம் வர வாய்ப்பில்லை. இட்லி கடையெல்லாம் வந்துச்சுன்னா செதறிடும். அண்டா குண்டாலாம் செதறும், எல்லாமே குண்டாலாம் செதற போகுது. தனுஷ் வந்து தேவையில்லாத வேலைதான். படம் விட்டா வேஸ்ட் தான், படமே ஓடாது. சும்மாவே வெறித்தனமா இருக்கும். டீசர் பார்க்கும் போது அப்படியே தீனா வாலி படம் அஜித் எல்லாம் கொண்டு வந்திருக்காப்ல, விட்டு இறக்கி இருக்காப்ல. இது பில்லா 100% முரட்டு சம்பவம் தானே. ஆதிக் வந்து உண்மையா நிரூபிச்சிட்டாரு. அதாவது என்னதான் இருந்தாலும் மத்தவங்க வந்து ஃபேன் பாய் சம்பவம் சொல்றாங்க, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. டீசர்லயே இப்படி காமிச்சிருக்காருன்னா இன்னும் ட்ரெய்லர்ல படத்துல எப்படி காமிச்சிருப்பாரு. அவரோட சுத்தமா வந்து டோட்டலாவே ஆளே மாத்திட்டாப்ல. அவரோட கெட்டப், அவரோட ஆக்டிங், பாடி லாங்குவேஜ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு பாடி லாங்குவேஜுமே நிறைய சொல்றாப்ல. பாடி லாங்குவேஜ் ஆமா, பூரா பழைய அஜித்தை கொண்டு வந்துட்டாரு. படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும் தெரியும். பயமா இருந்துச்சு, எதிர்பார்த்தோட பயமா இருந்துச்சு. நம்ம எப்படி அஜித் சாரை பார்ப்போம், அந்த மாதிரி ஆதிக் காமிச்சிருக்காரு ஃபேன் பாயிண்ட். அதுல வந்து டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சு. அஜித் ஒரு எங்களுக்குலாம் வரப்ப உண்மையில கூஸ் பம்ஸா இருந்துச்சு. டீசர் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபையா தான் இருக்கு. கண்டிப்பா ஏப்ரல் 10 பந்தயம் அடிக்கும் ஜிபியும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. அதாவது நாங்க ஓரளவு கொஞ்சம் ஓவரா எதிர்பார்த்தோம், அதுக்கு ஓவரா தான் இருந்துச்சு டீசர். அதனால எந்த காம்ப்ரமைஸ் இல்ல. கண்டிப்பா ஜிபி டீசர் பயங்கர இருந்துச்சு. எப்படி பார்த்த ஃபீல் இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் சொல்ல உண்மையிலே பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா ஏப்ரல் 10 பந்தயம் அடிக்கும்.